எங்கே நம்ம அருவா கடத்துக்கு கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? அதாவது விவசாயிகள் அப்போ சந்தேகம் கேட்டிருந்தீங்க, அது எப்படிங்க 4 அடி 5 அடி, அது யாருக்காக இல்லைங்க, உங்களுக்காக தான். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர பார்த்து அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறோம், உங்களுக்காக தான். நல்ல வருஷம் ஃபுல்லாக காய் இருக்கும். இப்போ நாம் நாட்டு பழம் நிறைய பீடி இருக்கும் இல்லையா, பெருசாக இது இருக்காது. மற்ற பலாப்பழம் தான் இது, அப்படி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்குது. அதேமாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக வருது சார். அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது. ஆனால் காயிலேயே இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கான்னு ஆச்சரியமாக இருக்கு. அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. எங்கே நம்ம அருவா கடத்துக்கு கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் எர்லியை பற்றி நம்ம நிறையா வீடியோ கொடுத்துருக்குறோம். அதனுடைய சாம்பிள் ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும், பழத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும், நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க. நம்ம இன்றைக்கி டேரெக்டாக ஃபீல்டுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி பார்க்குறக்காக வந்திருக்கிறோம். அது ஹார்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கொடிசியாவில் வந்து பார்த்திங்கன்னா வர 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வேளாண் கண்காட்சி இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் நடக்குது. இந்த எக்ஸ்போவை பார்த்து நிறைய விவசாயிகள் தான் நம்மகிட்ட செடி வாங்கி நட்டுருந்தீங்க. இந்த ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம எக்ஸ்போக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு செடி வாங்கி நடவு பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் அறுவடைக்கு வந்துருக்குது. இதனுடைய ஃபீல்டில் நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடி தான், கிட்டத்தட்ட வந்து என்னோடய ஹைட்டு தான் இருக்குது. நிறையா விவசாயிகள் அப்போ சந்தேகம் கேட்டிருந்தீங்க, அது எப்படிங்க 4 அடி 5 அடி 6 அடி ஹைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ண முடியும், பழம் எப்படி காய்க்குன்னு கேட்டிருந்தீங்க. கரெக்டாக நடவு பண்ணி 13 மாதம் ஆகிற செடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் யாருக்காக இல்லைங்க, உங்களுக்காக தான். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர எக்ஸ்போவில் வரக்கூடிய ஃபார்மருக்கு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறக்காகவும், ப்ளஸ் அது இல்லாமல் பழத்தினுடைய வெயிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறக்காக வந்திருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஃப்ரூட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம், இது 2வது ஒரு ஃப்ரூட்ஸு. இப்போ இந்த செல்லில் வந்து பாருங்கள் 1 2 3, இங்கே மேலே கூட ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள், இங்கே கூட ஒரு பிஞ்சு இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரங்கள்லேயுமே ஆவரேஜாக வியட்நாம் சூப்பர் எர்லி நடவு பண்ண எல்லா செடிகளுமே காய்கள் இருக்குது. இது நம்ம ஃபீல்டில் நம்ம கொடுத்து நடவு பண்ண செடி தான் நம்ம ஃபீல்டில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா மெச்சூர் ஃப்ரூட்டை மட்டும் தேடி பார்த்து அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறோம், உங்களுக்காக தான். நல்ல மெச்சூர் ஃப்ரூட்டை எல்லா மரங்களையும் காய்கள் இருக்குது. வியட்நாம் சூப்பர் எர்லியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு மெச்சூரான ஃப்ரூட் தான். அறுவடை பண்ணலாம். இது ஓரளவு மெச்சூரான ஃப்ரூட்டு தான். நம்மளுக்கு ஒரு 4 கிலோ 5 கிலோ அந்த ஸ்டேஜில் தான் வரும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். செடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 அடி 6 அடி தான் இருக்குது. இந்த லெவலே நம்ம வந்து பழங்கள் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது வந்து பழம் வந்து ஆல் சீசன் பழம் நம்ம சொல்லியிருந்தோம். எடுத்துக்காட்டுக்கு இந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர் ஃப்ரூட்டும் இருக்குது, சின்ன வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சும் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், அதை விடையும் சின்ன பிஞ்சு இருக்குது. எல்லா சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறுவடை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நாளாகணும். நல்ல மெச்சூர் ஃப்ரூட்டாக மட்டும்தான் பார்த்து நம்ம வந்து அறுவடை செஞ்சுருக்கோம். இல்லைங்க, இது இன்னொரு 10 டேஸ் ஆகணும். கரெக்டாக நடவு செஞ்சு 16 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபீல் நடவு செஞ்சு எல்லா செல்லையும் வந்து பாருங்கள் காய்கள் இருக்குது. ஃபார்மர் ஆல்மோஸ்ட் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பலா சீசன் நம்மளுக்கு முடிஞ்சு, இது ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். அங்கே ஒரு பழம் இருக்குது, பெரிய மெச்சூர் பழம் இருக்குது. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மெச்சூர் தன்மைக்கு வந்துருச்சு. இது இன்னொரு 1 வீக் ஆகணுங்க, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம எக்ஸ்போ அப்படிங்கிறனால இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் சூப்பர் எர்லி 1.5 வருஷம். காய் சைஸு பெரிய சைஸாக வராது, 5 கிலோ 7 கிலோ அந்த மாதிரி வராமல் அப்படி ஒரு 4 கிலோ சைஸ் தான் ஒரு ஃபேமிலிக்கு அடாப்டாக வரும். ஆனால் வருஷம் ஃபுல்லாக காய் இருக்கும். பால் இருக்காது. இங்கே பாருங்க, பாலே வரல பெருசாக.
ஆமா ஆமாங்க. ஆனா எல்லா வருஷமுமே அந்த காய் இருக்கும். செடியில வந்து காய் இருந்துட்டே இருக்கும். நல்லா பாட்டம் லெவல்ல இருந்து டாப் லெவல் வரைக்கும் காய். காய் சைஸ் சின்னதா இருக்கும், சொலைகளும் பெருசா இருக்கும். என்ன வெரைட்டி? வியட்நாம் இயர்லி சூப்பர். அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? சூப்பரா இல்ல அப்படியே எடுத்துக்கணும். எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் சொல்றீங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்படியா? ஓகே. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் லேட்டா பேசுறீங்க, பேசியிருக்கலாம்ல. எந்த ஊர் நீங்க? ஓகே 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 ஓகே. அதுல மட்டும் லைட்டா அது கனிஞ்சது தான், ஒன்றும் பிரச்சனை அந்த இல்லை. பீலியே நமக்கு இல்ல பாருங்க. இப்ப நாட்டு பழால எவ்வளவு பீலி இந்தாங்க எடுத்துக்கணும். நல்லா இருக்கும். ஃபார்மர் ஃபீட்பேக் சூப்பரா இருக்கும். அடுத்த பழத்தை இப்போ நாம நாட்டு பழால நிறைய பீலி இருக்கும் இல்லையா? இந்த பீலி வியட்நாம் சூப்பரா இருக்கு. வியட்நாம் இயர்லி சூப்பருங்க ஐயா. எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. மொத்தமே இந்த இதுல வந்து பீலி இவ்வளவுதான் பீலி. சைஸ் வந்து இவ்வளவுதான் வருதுங்களா? இது இவ்வளவுதான் வரும். 4 கிலோ வரைக்கும் 7 கிலோ வரைக்கும். பழத்தோட சைஸ் அதிகபட்சமே 4 கிலோ வரும். சீசனுக்கு இல்ல எல்லாம் வருஷம் ஃபுல்லா காய். அதே மரத்துல பிஞ்சு காய் எல்லாமே இருக்கும். சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்க எடுத்துட்டீங்களா? நான் ரெகுலரா சாப்பிட்டு தானா இருக்குது. பெருசா இது இருக்காது. என்ன என் தம்பிக்கு ஒரு பலாப்பழம் கொடுத்துறீங்களா? ஆமா. பெப்பர் என்ன எந்த மாதிரி எங்க திருச்சி வச்சிருக்கீங்களா இல்ல நர்சரி எங்க இருக்கு? திருச்சியில் இருக்கு சார். பசுமை பாரதம்னு சொல்லிட்டு ஃபார்ம் டெவலப் பண்ணி 1 ஏக்கர் 2 ஏக்கர் அந்த மாதிரி வந்து ஃபார்மா டெவலப் பண்ணி. ஐயா மென்னு சாப்பிட்றப்ப மொறுமொறுன்னு இருக்குங்களா? அதுதான் ஸ்பெஷல். நல்லா இருக்கு. மென்னு சாப்பிட்றப்ப நல்லா ஒரு ஸ்கிரிப்பியா இருக்கு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கு இல்லையாப்பா? தம்பி சார் சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா அதாவது மற்ற இதெல்லாம் கொல கொலன்னு இருக்கும் மற்ற பலாப்பழம். இது அப்படி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாமல் இருக்கு. அதே மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக வருது சார். அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். ரெட் ஜாக் இந்த ரெட் ஜாக் வரும் சார். வெரைட்டி 4 வருஷம் 5 வருஷம் தான் காய்க்கும். 1 வருஷத்துல காய்க்குமா? டேஸ்ட் எப்படி இருக்கு சார் இது? டேஸ்ட் ஓகேங்க. நார்மல் டேஸ்ட் இருக்குது. எப்படி இருக்கு சார்? வியட்நாம் சூப்பர் இயர்லி பழம் சார், நம்மளோட ஃபீல்டில் விளைஞ்சது. இது டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இனிப்பு இருக்குங்களா? பழம் சைஸ் சின்னதா தான் இருக்கும். காய் சைஸ் சின்னதா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பழுக்கும். ஆமா சார். மீடியம் டேஸ்ட் எப்படி இருக்கு சார் இது? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. வருஷம் முழுதுங்க வருஷம் 2 டைம் மேடம் வருஷம் ஃபுல்லாவே காய்க்கலாம். 2 வருஷம் வருது. இந்த அங்க இருக்கு பாருங்க பாலூர் 1 அது 2 டைம்ஸ் ஃபுல்லாவே காய்க்கும். 2 தான். வியட்நாம் பழம் இல்ல பெருசாங்க இல்ல இவ்வளவு சைஸ் தான். ரொம்ப பெருசா சாப்பிடுறீங்களா? வியட்நாம் சூப்பர். இப்போ நாங்க வந்து மீட் பண்ணல என்ன பண்றது? எதை சார்? பெப்பருக்கு இப்போ அடுத்து நம்ம மகவனி மரம் ஒரு எந்த ஊர் சார்? ராசிபுரங்க. நம்ம நாமக்கல் ஷாப் இருக்காங்க சார். என்ன ஒரு நிமிஷம் நமக்கு டீட்டெயில் சொல்கிறேன் சார். வியட்நாம் சூப்பர் ஏர்லி வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து
ஒரு 4 கிலோ 5 கிலோ உள்ள சைஸ் பழம் தான் இது, பெரிய பழம் கிடையாது. ஆனால் வந்து சொலைகள் நமக்கு வந்து பார்த்தா இது சின்ன பழமாக இருந்தாலும் எப்படி சார் சொலைகள் பெருசாக இருக்குங்களா? ரொம்ப கம்மியாக இருக்கு. நாரே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கும். டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். கமர்ஷியலாக சின்ன வீட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லா கிளைமேட்டுக்கு வருங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் வரும் டாக்டர். நடவு பண்ணி கமர்ஷியலாக 1.5 வருஷத்தில் ஈல்டு வந்துடுது சார். எத்தனை அடிக்கு ஒன்று எத்தனை அடிக்கு வைக்கிறது? இது 12 அடிக்கு ஒன்று வைக்கலாம். 12 அடிக்கு ஒன்று. சொல்ல பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. பெப்பர் வந்து பண்ணலாங்க. பெப்பர் இதில் கொண்டு வரலாங்க. பெப்பர் இதில் கொண்டு வர முடியாது. இதில் பெப்பர் கொண்டு வர முடியாது. தனியாக மரமாக நடவு பண்ணி வளர்க்கலாம். இது எடுத்துருங்க. டேஸ்ட் சொல்லிட்டு போங்க எப்படி இருக்கு. ஃப்ரீ தான் சார் சாப்பிடுங்க. பாலூர் இது வந்து நம்ம ஒட்டு போட்டு ஒரு 6 மாதம் ஆனது சார். எல்லா கிளைமேட்டுக்கும் வரும். அதே நம்ம 10 நிமிஷம் கிளம்பிடும்பா. இந்த கான்டாக்ட் சார் நம்பர் கொடுக்கலாம். சாப்பிட்டா நல்லா டேஸ்டாக இருக்குது. நல்லா இனிப்பு தன்மையாக இருக்குது. டேஸ்ட் ரியல் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. என்ன வெரைட்டி? வியட்நாம் சூப்பராக இருக்குது. வியட்நாம் சூப்பராக இருக்குது. சொல்ல இனிப்பு இருக்குங்களா? எடுத்து கொடுங்க அப்படியே கொடுங்க. சூப்பராக இல்லைங்க சார். பழம் டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. இனிப்பு சுவை எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்கு சார். நல்லா இனிப்பாக இருக்குதா? சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. டேஸ்ட் இருக்கு. நல்லா இருக்கு. பயங்கர ஸ்வீட்டாக இருக்குங்க. பார்க்குறக்கு காய் மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் காயிலேயே இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கான்னு ஆச்சரியமாக இருக்கு. பழம் டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. பால் இது இருந்துச்சுங்களா மலாவில்? இல்லையே. நாட்டுப்பாலோட பால் இருக்க மாதிரி பிசுபிசுப்பே இல்லை. பிசுபிசுப்பே இல்லை. நம்ம போகிற வரவங்க எல்லாத்தையும் கொடுத்தாங்க, நானும் வாங்கி தின்னேன். நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பராக இருக்கு. வியட்நாம் சூப்பர் எர்லின்னு ஒரு பழம் சார். சாப்பிட்டுட்டு அருமையாக இருக்குங்க சார். டேஸ்ட் நல்லா இருக்கு. 2 செடி வாங்கியிருக்கோம். வச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் மறுபடியும் வாங்குவோம். தேங்க்யூ சார். வியட்நாம் சூப்பர். இது இன்னொரு 2 நாள் கழிச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா இருக்குங்களா சார்? நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பரவாயில்ல. எல்லாத்தையும் நீங்கள் வைக்கணும். இது வருஷம் ஃபுல்லாக காய்க்கூடிய ஒரு ரகம் சார். வியட்நாம் சூப்பர் ஏர்லின்னு சொல்லிட்டு சூப்பர் ஏர்லின் நடவு பண்ணி ஒரு 1.5 வருஷத்துல இருந்தே காய் வருஷம் ஃபுல்லாக காய் 1.5 வருஷத்துலேயே காய் வந்துடும். 1.5 வருஷம். மரம் பெருசாக சின்ன செடியாக தான் இருக்கும். இது ஓரளவு 10 அடி தான் வரும். காய் 5 கிலோலேருந்து 7 கிலோ வரும். பெரிய சைஸாக வராது. டேஸ்ட் நல்லா இருக்குங்களா சார்? சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாருங்க.